சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனுடன் கேதனுடன் அமர்ந்து உங்களுக்கு 2ஆம் இட பலனான உங்கள் வார்த்தைகள் இது பண விஷயத்திலும் நல்ல பலன்களை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது அமர்ந்து உங்களுக்கு குரு பார்வையுடன் இருப்பதால் உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகளை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு குரு பகவான் வழங்குகிறார். அடுத்து சுக்கிரனும் 3ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களையே தருவார். இவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பது மிகவும் நல்ல பலன். சுக்கிரனால் உங்களுக்கு எந்த கெடுபலனும் கிடையாது. உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம் 6ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். இது அவ்வளவு கெடுபலன்கள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்காது. ஓரளவுக்கு சந்திர பகவானாலும் உங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும். உங்களுக்கு 4ஆம் இட அதிபதி அதாவது 9ஆம் இட அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு இவரால் எந்த கெடுபலனும் இல்லை, நல்ல பலன்களே அதிகம் நடக்கும். செவ்வாயால் கெடுபலன்கள் எல்லாம் ஏதும் இருக்காது. செவ்வாய் பகவான் ஓரளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்களை அதிகம் தருவார். அடுத்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கெடுபலன்கள் அதிகமாக தர பார்ப்பார். சற்று சனீஸ்வரரை வேண்டி வணங்கி கோவிலுக்கு சென்றால் நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள். சனியால் உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த வாரம் அதிகம் இருக்காது. அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து இவரும் கெடுபலன்களே அதிகமாக தருவார். ராகு பகவான் உங்களுக்கு நன்மைகளை தரமாட்டார். ராகு பகவான் தரும் கஷ்டங்களை நீங்கள் கோவிலுக்கு சென்று வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்து உங்களுக்கு குரு பகவான் உங்கள் 5ஆம் இட அதிபதி 8ஆம் இட அதிபதியாக குரு பகவான் உங்களுக்கு இவர் ஓரளவுக்கு அதிக பிரச்சனைகள் தரமாட்டார். இவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் இவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இது உங்களுக்கு ஓரளவுக்கு சுகஸ்தானம், வீடு, வாகனம் இவற்றால் உங்களுக்கு எந்த கெடுபலன்கள் இல்லாமல் காத்து கொள்வார். இவர் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு கடன், நோய் பிரச்சனைகள், எதிரிகள் பிரச்சனை இவற்றையெல்லாம் குரு பகவான் உங்களை காத்து அதையெல்லாம் கஷ்டங்களை போக்கிக் கொள்ளலாம். இந்த வாரம் உங்களுக்கு குரு பகவான் அதிக நன்மைகளையே செய்ய இருக்கிறார். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் நல்ல பலன்கள் சற்று அதிகமாகவே இருக்கிறது, கெடுபலன்கள் சற்று குறைவாக இருக்கிறது. நீங்கள் குரு பகவானை வேண்டி தட்சிணாமூர்த்தியை வேண்டிக் கொள்ளுங்கள். நல்ல பலன்கள் நடக்கும். சுபம்.